பஞ்சத்தினாலே, பசி கொடுமையினாலே செத்து மடிந்து போகாமல் உயிரோடே காக்கப்படுகிறார்கள். பஞ்சத்தினாலே வாடி சாவது என்பது சாபம். அந்த பஞ்ச காலத்திலே நாம் சாகாமல் பிழைத்துக் கொள்ளும்படி தேவன் தானியம் கொடுத்தார் இல்லையா? அது ஆசீர்வாதம். இப்படி யோசேப்பின் மூலம் சகல தேசத்தார்களும் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இப்போ இந்த வேலையை, அதாவது தானியம் சேகரித்து வைத்து அநேகருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுகிற வேலையை யோசேப்பை தவிர வேற யாரிடமாவது பார்வோன் கொடுத்திருந்தால் அவர்கள் இவ்வளவு நேர்த்தியாக செய்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த அளவிற்கு யோசேப்பு அவ்வளவு நேர்த்தியாய் அந்த வேலைகளை செய்து முடித்தான். தேவனிடத்திலிருந்து யோசேப்பு இதற்காகவே ஒரு உன்னதமான அழைப்பை, ஒரு உன்னதமான அபிஷேகத்தை பெற்றிருந்தான், ஞானத்தை பெற்றிருந்தான். இந்த யோசேப்பு அதே நேரத்தில் தன்மேல் வைக்கப்பட்டிருந்த அபிஷேகத்தை உணர்ந்தவனாய் எல்லா காரியங்களிலும் செயல்பட்டான். அப்படி அவன் மட்டும் தன்னுடைய அபிஷேகத்தை, தேவன் அவன் மேல் வைத்திருந்த அபிஷேகத்தை உணராமல் போய்